சத்தியமேவ ஜெயத்தே. திமுக நீங்க சீட்டு வாங்கணுமா, திமுக நீங்க கட்சி பதவிக்கு வரணுமா, அப்ப நீங்க ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும், பொம்பளை புரோக்கரா மாறணும். நீங்க பொம்பளை புரோக்கரா மாறீங்கன்னா உங்களுக்கு கட்சி பதவி சீட் எல்லாம் தன்னால தேடி வரும். திமுகவில் இருக்கணும் அப்படின்னா என்ன வேலை செய்யணும் அப்படின்னு இந்த இளைஞர் பேசிய இந்த காணொலி இணையதளத்துல பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. சத்தியமேவ ஜெயத்தே. திமுக நீங்க சீட்டு வாங்கணுமா, திமுக நீங்க கட்சி பதவிக்கு வரணுமா, அப்ப நீங்க ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும், பொம்பளை புரோக்கரா மாறணும். நீங்க பொம்பளை புரோக்கரா மாறீங்கன்னா உங்களுக்கு கட்சி பதவி சீட் எல்லாம் தன்னால தேடி வரும். அப்படிதான் ஒருத்தர் பண்ணிருக்காரு. அரக்கோண பக்கத்துல தெய்வசேல்னு ஒரு நபர் திமுகவின் இளைஞரணி துணை அமைப்பாளர் இருக்காரு. அந்த நாய் பெண்களை லவ் பண்ணி ஏமாத்தி அவங்க கட்சிக்காரங்களுக்கு விருந்தாக்குறது. எப்படி விருந்தாக்குறதுன்னா, இந்த பெண்களை வலுக்கட்டாயமா அவங்க கட்சி நிர்வாகிகளோட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டா இந்த நாய்க்கு பணம், கட்சி பதவி, சீட் எல்லாமே கிடைக்கும்ன்றதுக்காக இந்த மாதிரி வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு அரக்கோணத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. இந்த நாய் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த நாய் பேரு தெய்வ செயல், திமுக இந்த பொறுப்புல இருக்கா, இவங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய பெண் காவல்துறை அதிகாரிகளே இந்த நாய் மேல நடவடிக்கை எடுக்கல. அப்படிதான் காவல்துறையோட லட்சணம் தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த பொண்ணு இன்னைக்கு டிஐஜி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப வரைக்கும் அந்த நாய் மேல நடவடிக்கை எடுப்பாங்களா ஏன்னு தெரியல. ஏன்னா ஞானசேகரன் மேலேயே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இத்தனைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் யாரு, மாணவரணி அமைப்பாளர். ஒருத்தர் மாணவரணியில இருக்கிறவன் அண்ணா யூனிவர்சிட்டியில ரேப் பண்றான், இளைஞரணியில இருக்கிறவன் பெண்களை லவ் பண்ணி ஏமாத்தி விருந்தாக்கிட்டு இருக்கான். இதுதான் திமுகவோட லட்சணம். இப்படிப்பட்ட ஆட்சி நடத்திக்கிட்டு நாங்க தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறோம், பெண்கள்லாம் எங்க ஆட்சியில ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னு திமுக வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு இருக்கு. உங்க மனசாட்சி பற்றி சொல்லுங்க, பெண்கள்லாம் பாதுகாப்போடு இருக்காங்களா? திமுக நிர்வாகிகள் 100ல10 பேராச்சு குறைஞ்சது பொம்பளை கேச மாட்டிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க பாத்திருக்கீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல மாட்டின நபராக இருக்கட்டும், தற்போது திமுக சார்பில் தமிழகம் முழுக்க பல இடங்கள்ல திமுகவினர் செய்யும் அட்டூழியங்கள், அராஜகங்கள் அதிகரித்து கொண்டே போயிட்டு இருக்கு. மக்கள் தமிழ்நாட்டில் வாழணும்னா தங்களுடைய உயிரை தாங்களே தான் பாதுகாத்து வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் தற்போது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கு. காவல்துறை என்னதான் செய்து கொண்டிருக்கிறது, ஆளுங்கட்சி அப்படிங்கிறதுனால அவர்களை எல்லாம் கைது செய்யாமல் அவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சமீப காலமாக தமிழ்நாட்டில் நடக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தலையிடுவது, மாட்டுவது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஒரு முக்கிய நிர்வாகிகளாக தான் இருக்கு. நீங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டராக இருக்கட்டும், இல்ல போதை கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்காக இருக்கும். ஜாபர் சாதிக் திமுகவுடைய அயலக அணி பொறுப்பாளராக முன்னாடி இருந்தவர். இப்பொழுது நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் இருக்கவன் திமுகவுடைய ஒரு முக்கிய நிர்வாகி. அது மட்டும் இல்லாம அவன் பேர் ஞானசேகரன் நினைக்கிறேன். அவன் மாண்புமிகு திரு அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான நபராக பல புகைப்படங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். அடுத்தது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் இந்த திமுகவுடைய ஒரு முக்கிய புள்ளி, திமுகவுடைய முக்கிய நிர்வாகி இந்த பெண்ணை சீர வச்சிருக்காரு. இது மாதிரி தொடர்ந்து அனைத்து விதமான தவறுகளையும் செய்து கொள்வது இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான். அதனாலே காவல்துறை அவங்க மேல நடவடிக்கை எடுக்க பயந்து கொண்டிருக்கிறது. தற்போது மக்களாகிய நாமல் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதன் பிறகும் திமுகவுக்கு தான் ஓட்டு போட வேண்டுமா அப்படின்னு சிந்திச்சு செயல்படுங்க. இந்த வீடியோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எவ்வளவு கேவலமாக தரைமட்டமாக இந்த திமுக போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் சிந்தித்து அடுத்த தேர்தலில் திமுகவை டெபாசிட் இழக்க வைக்க வேண்டும். அனைத்து பகுதிகளிலும் அதிமுக பாஜக தலைமையிலான ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி மிக வலுவான ஒரு வெற்றியை பதிவு செய்து ஊழல் செய்த அமைச்சர்கள், தவறு செய்த திமுக நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக கூண்டோடு அடுத்த ஆட்சியில் இவர்கள் எல்லாம் கைதாகி சிறை செல்வது உறுதி. அதற்கு மக்களாகிய நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு, எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட வேண்டும். கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாகை சூட வேண்டும் தமிழ்நாட்டில். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.